சும்மா எப்ப பார்த்தாலும் ஆண்கள் 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 மேலதான் தப்புன்னு சொல்லாதீங்க. ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா ஒரு பொண்ணு தான் அங்க காரணமா இருக்கா. அவ ஒரு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னா பசங்களுக்கு அப்படி தோணதான் செய்யும். அவ அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தானா குடும்ப பொண்ணுப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வன் அவர்கள். சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் போடுறதுனாலதான் பசங்க வந்துட்டு ரேப் பண்ண அப்படியே வந்து தோணிடுதுன்னே வச்சுக்கோங்கல்ல. ஒரு படத்தை நீங்க எடுக்கும் பொழுது அந்த படத்தோட கதை ரொம்ப சக்கையா மொக்கையா இருந்தாலுமே ஒரு பாட்டு வச்சு ஒரு 50 பசங்களை டான்ஸ் ஆட வச்சு நடுவுல ஒரு பொண்ணை ஒரு பிளவுஸும் ஆஃப் ஸ்கர்ட்டும் போட்டு ஆட வச்சிட்டோம் அப்படின்னா படத்தை பார்க்க வரானுங்களோ இல்லையோ அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்காகவே தேட்டர் வருவாங்கன்னுட்டு எத்தனை படத்துல இந்த மாதிரியான பாடல்களை வச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் இத பார்த்து அவனுங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவனுங்களுக்கு அப்படியே ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகி யாரையாவது போய் ரேப் பண்ணிட போறாங்கப்பா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்காதீங்கன்னு எனக்காவது வாய் திறந்து சொல்லியிருக்கீங்களா? அப்பெல்லாம் சொல்லாதவங்க ஒரு பொண்ணு கம்ஃபர்டபுளா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு டேங்க் டாப் போட்டுட்டு ரோட்ல போறா அப்படின்னா ஐயோ பசங்களுக்கு ஹார்மோன் இருக்கு அதனால அப்படியே ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்னு பேச வேண்டியங்கள. போய் உங்களோட இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் திருத்த பாருங்க, அதுக்கப்புறமா எங்களுக்கு எல்லாம் வந்து பாடம் எடுக்கலாம்.